ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். 3 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. என்ன பண்றதுன்னே புரியலடா. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம வீடை வித்துடலாம். வேற ஒரு வீடை வாங்கிட்டு அங்க குடி போயிட்டோன்னு வையே, நமக்கு பிரச்சனை எல்லாமே தீந்துரும். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் இங்கே இருந்துரும். என்ன சொல்ற? நீ சொல்ற ஐடியா கூட நல்லா தாண்டா இருக்கு. பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடாச்சே, எப்படிடா விட்டுட்டு போக முடியும்? அப்போ பேய் கூடவே இருக்கலாம்னு சொல்றியா? இங்க பாரு, அப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம பரம்பரையே டேய், திரும்பவும் அதையே சொல்லி என்ன பயமுறுத்தாதடா. சரி, ஒரு நல்ல யோசனை. உனக்கு ஒன்னா வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிடலாமா? டேய் மகனே, என்ன பாக்குறீங்க? இங்க நடக்கிற பிரச்சனையை தானே பேச முடியும், வேற எதை பத்தி பேசுறது? டேய் செல்வம், கார்ல வேப்பலையும் எலுமிச்சம்பழமும் இருந்துச்சு, அதை எடுத்து வெளில போட்டியா? இல்லப்பா, காருக்குள்ளேயே தான் இருக்கு. நல்லதா போச்சு. அதை எதுக்கும் எடுத்து கையில வச்சுக்கலாம். தைரியமா வீட்டுக்குள்ள போகலாம். பா, இனிமே காலம் பூரா எலுமிச்சம்பழத்தையும் வேப்பலையும் கையில வச்சுக்கிட்டே வா நம்ம சுத்திட்டு இருக்க முடியும்? ஐயோ, யோசிப்பா. டேய் செல்வம், நாம அப்படி யோசிச்சு தானே அபிராமியை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். ஆமாம்பா, ஆனா யாழினி இங்க ஒரு அபிராமியை பார்த்தேன்னு சொன்னால, அவளும் கண்ணால பாத்திருக்கால. டேய், அது ஏதாவது மன பிரம்மையா இருக்கும்டா. அவளுக்கு எப்பயுமே அபிராமி நினைப்புதான். அதனால அபிராமி வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருந்திருக்கும். யாழினி அம்மா கட்சிப்பா. அபிராமி வீட்டை விட்டு போகணும்னு சொன்னவ. அவ எப்படிப்பா அபிராமி நல்லா இருக்கணும்னு நினைப்பா? நீங்க செண்பகத்தை சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும்பா. அவளுக்கு அபிராமி உருவத்துல வந்தது பேய் தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கா. அவ பேய பார்த்ததுல மிரண்டு போயிருக்கா. யாழினி கண்ணுக்கு அபிராமி மட்டும்தானே தெரிஞ்சிருக்கா, அந்த பேய் தெரியலையே. பேய் தெரியலன்றதுக்காக இங்க இருக்கிறது அபிராமி ஆயிருமா? நம்ம அபிராமியை கொண்டு போய் அவ வீட்டுல தானே விட்டு வந்தோம். அப்புறம் எப்படி அபிராமி இங்க இருப்பா? டேய், அப்படின்னா இங்க இருக்கிறது அபிராமி இல்ல பேய் தான் உறுதியா சொல்றியா? டேய், என்ன மறுபடி நீ பயமுறுத்துறியாடா? அப்பா, அங்க கொண்டு போய் விட்டது அபிராமியா இல்ல இங்க இருக்கிறது அபிராமியா? இல்ல அங்க போனது பேயா இல்ல இங்க இருக்கிறது பேயா? அப்பா, ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் போல இருக்குப்பா. தலை சுத்துது. ஏப்பா, யாழினி வீட்டுல இருக்கும் போது அம்மாவும் வீட்டுல தானே இருந்தாங்க. ஆனா அம்மா கண்ணுக்கு மட்டும் அபிராமி உருவத்துல இருக்கிற பேய் தெரியல. உங்க அம்மாவே ஒரு பேய். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, பேய்க்கு முன்னாடி பேய் வராது. பேய்க்கு பேய் கொடுமை பண்ணாது. அப்படியே வந்தாலும் உங்க அம்மா பண்ற கொடுமை இல்ல, அந்த பேய் தானாவே வீட்டை விட்டு ஓடிடும். வீட்டுக்குள்ள போலாமா வேண்டாமா? இங்க பாரு, எனக்கு வேணாம் தான் தோணுது, நீ வேணா போய்க்க. இங்க பாரு, உனக்காவது உள்ள அம்மா இருக்காங்க, எனக்கு யார் இருக்கா? ஏய், அதோ இன்னொரு அபிராமி உள்ள இருக்கால்ல. உனக்கு கொல்லி போடுறதுக்கு ஆள் வேணுமா வேணாமா? என்ன காலி பண்றதுனே முடிவு பண்ணிட்டியா? ஏண்டா இப்படி அவசகுணமா பேசுற? நீ போனா அவ அபிராமியா இருந்தா உங்ககிட்ட வந்து பாசமா பேச போறா, இல்லன்னா அவ கிட்ட வரமாட்டா. ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிரும்ல. ஓஹோ, அப்ப நீ என்ன வச்சு ஆராய்ச்சி பண்ண பாக்குறியா? அப்பா, என்னால வர முடியாது, நான் ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்புறேன். இருடா, நானே முன்னாடி போறேன், நீ பின்னாடி வந்தா எனக்கு ஒரு தைரியமா இருக்கும்ல. வாடா. இதத்தான் நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன். ஏன்பா, உனக்கு எதுவுமே லேட்டா தான் புரியுமா? அவ்வளவு மந்தையாயிட்ட. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்னம்மா வீட்டுக்குள்ளே வாக்கிங் போயிட்டு இருக்க? ஏண்டா, நான் வாக்கிங் போற மனநிலைமையிலயா இருக்கேன்? மேகலாவை காணும்டா. என்னம்மா சொல்ற? மேகலாவை காணோமா?
ஆமாண்டா, அவளை மத்தியானத்துல இருந்தே காணும்டா. நானும் ஊருக்குள்ள அக்கம் பக்கத்துலன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளை எங்கேயுமே காணும்டா. ஐயோ, இப்ப என்னம்மா பண்றது? அதாண்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. பெத்த மனசு தவியா தவிக்குதுடா. பாவி மக எங்க போனானே தெரியலையே. அவ என் மக மேகலாவா இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன்டா. இப்ப அவ வேற மேகலாவா இருக்கா. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா வந்துட்டீங்களாப்பா? அப்பா உங்க பேத்தி மேகலாவை காணும்பா. இந்த மாதிரி நடக்கும் என் மனசுக்கு தோணுச்சு, அது நடந்துருச்சு. அப்பா அந்த கெட்ட ஆத்மா என் பிள்ளைய எங்கேயாவது கூட்டிட்டு போய் பாழுங்கணத்துல எதுவும் தள்ளிருமோன்னு எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குப்பா. அப்பா பாளையத்தம்மா பாளையத்தம்மான்னு அவளுக்கு டெய்லி பூஜை பண்றீங்களேப்பா, அந்த பாளையத்தம்மா நம்ம குடும்பத்துக்கே இப்படி சோதனையை கொடுக்குதேப்பா. பயப்படாதம்மா, மேகலாக்குள்ள ஒரு கெட்ட ஆத்மா நுழைஞ்சிருக்கு. அதான் அவளை இப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்பா அம்மா, அவ இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். வாங்க அந்த இடத்துக்கு போவோம். வாங்கப்பா போலாம். அப்பா, என் கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்கப்பா. என்னவா சொல்ற? அப்பா, அண்ணி மேல அதிக பாசம் வச்சிருக்கிறது நீங்க தான். எப்பவும் அண்ணிய மருமகளா பார்த்ததே இல்ல, உங்க சொந்த மகளா தான் பார்த்திருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க இப்ப ஏன்பா மாறிட்டீங்க? சொல்லுங்கப்பா, எதுக்காக அண்ணி அவங்க பிறந்த வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க? சொல்லுங்க. ஸ்னேகா, நேரம் வர்றப்போ சொல்றேம்மா. அப்பதான் நான் செஞ்சதுல என்ன நியாயம்னு உனக்கு புரிய வரும். என்கிட்ட ஏன்பா மறைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக அண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க? மறைக்காதீங்கப்பா, என்னன்னு சொல்லுங்கப்பா. ஸ்னேகா, நீங்க எல்லாருமே அபிராமி மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா. அவங்க அப்பா வீட்டுக்கு போனதுனால நீ சங்கடப்படுறது எனக்கு நல்லா புரியுதுமா. அம்மா அவங்களாதான் கீழே விழுந்தாங்க. அபிராமி அண்ணி என்னையே கீழே கொட்டினதுனாலதான் அம்மாவோட கால் உடஞ்சிருச்சுன்னு உங்களை நம்ப வச்சிருக்காங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு அன்னைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க கூடாது. அந்த பிரச்சனைக்காக அபிராமியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாமா? இது வேற விஷயம். நான் தான் சொன்னேன்ல, இப்ப சொல்ல முடியாது, நேரம் வர்றப்ப நான் சொல்றேன்னு. இந்த அப்பாவை புரிஞ்சுக்கம்மா. அப்பா, இந்த வீட்டுல யாழினியும் கமலியும் எப்பவும் அண்ணிய குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ணி வீட்டை விட்டு போனதுல இருந்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா? அண்ணி அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அம்மா, அபிராமிய பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதான் உன் கண்ணுக்கு அபிராமி நல்லவளா தெரியறாமா. ஆனா உன்ன மாதிரி யாழினி அப்படி நினைக்கலையம்மா. ஆரம்பத்திலிருந்தே அபிராமியை அவ தப்பாவே பார்த்துட்டா. அது அவங்கவுங்க பார்வையை பொறுத்ததுமா. இனிமே இதை பத்தி பேசாத. உங்க அப்பா பேசுறது நியாயம்னு நீ போக போக நல்லா புரிஞ்சுப்பாமா. இப்போதைக்கு என்னால இதைத்தான் சொல்ல முடியும். அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. தண்டனை அனுபவிக்கிறது நியாயம் இல்லப்பா. எல்லாத்தையும் அண்ணி தினம் கும்பிடுற அந்த பாளையத்தம்மன் பார்த்துட்டு தான் இருக்கா. நீங்க அபிராமி அண்ணிய இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. ஆனா அந்த பாளையத்தம்மா கூடிய சீக்கிரம் அண்ணிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அண்ணி வந்துட்டீங்களா? அண்ணி வாங்க, அண்ணி வாங்க வாங்க.
நல்லா இருக்கீங்களா அண்ணி? அண்ணி, உங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க இந்த வீட்டுக்கு எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அண்ணி. நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டீங்க அண்ணி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்க்கும்போதுதான் எனக்கு இந்த வீட்ல எல்லா நல்லதும் நடந்திருக்கு. இந்த வீட்ல நீ மட்டும்தான் என் மேல ரொம்ப பாசமா இருக்க. ஸ்னேகா, ஸ்னேகா, இங்க வா. என்னடி? ஒரு நிமிஷம் இங்க வா. அண்ணி வந்திருக்காங்க பாரு. ஏய், கூப்பிடுறல பைத்தியம், இங்க வாடி. என்ன? ஐயோ, ஏய் வாடி. ஐயோ, இவளுக்கு நான் இப்படி புரிய வைப்பேன்? ஆபத்து பக்கம் நின்னுட்டு இருக்கடி, உனக்கு புரியுதா? வாடி. அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க. ம். என்னடி? ஏன் அண்ணி வந்திருக்காங்க? நீ அவங்க கிட்ட பேசலையா? ஏய், இது அண்ணியாடி உனக்கு? பின்ன யாரு? நம்ம அண்ணி அபிராமி உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏய், நீ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க. இவங்க யாருன்னு தெரியலையா உனக்கு? அதுடி அது. எது எது? லூசு மாதிரி பண்ணாத. இது நம்ம அண்ணி இல்லடி, பேடி பேய். ஏய், இங்க பாரு. அண்ணி உண்மையிலேயே நல்ல விதமா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா நீயும் கமலியும் தான் அண்ணிய வந்து எப்பவுமே தப்பான பார்வையில பாக்குறீங்க. ஏய், இங்க பாரு, அண்ணி வீடு தேடி வந்திருக்காங்க. போ, அவங்க கிட்ட போய் பேசு போ. ஐயோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது நம்ம அண்ணி இல்லடி. இங்க வா, நான் சொல்றேன். அண்ணி, அவ எப்பவுமே உங்களை தப்பா தான் சொல்லுவா. அதுக்காக நீங்க அவளை தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. எப்பவுமே நீங்க என் செல்ல அண்ணி, ஏன் அபிராமி அண்ணி. அவ ஒரு லூஸ் அண்ணி, விடுங்க. ஏய் யாழினி, என்ன பாக்குற? நீ எவ்வளவு அண்ணிய தப்பா சொன்னாலும் அவங்க எப்பவுமே உன்னை தப்பாவே எடுத்ததில்ல. அவங்க இந்த வீட்டுக்கு குலவிளக்கு. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. போ, அன்னிக்கிட்ட பேசு போ. என்னடி உனக்கு என்ன லூஸ் ஆயிட்டியா? லூசா?
கண்ணை வச்சு பாருமா. என்னடி பேசிட்டு இருக்க ஒண்ணு? என்ன? ஐயோ, லூசு லூசு. லூசா? அம்மான்னு அழகா கூப்பிட மாட்டியா? பின்னாடி பின்னாடிமா பாருமா. என்ன இவ? ஆத்தா வீட்டுக்கு போனா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வந்துட்டாளே. ஒண்ணுமே புரியலையே. அம்மா என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? ஐயோ, பேயா வந்து அவ என் கழுத்தை நெரிச்சாடி. யாருமா? யார் அவ? இந்த வீட்ல இருந்து தாய் வீட்டுக்கு போயிருக்கால, உங்க அன்னிக்காரி. அவதான் பேயா வந்து என் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாடி. அம்மா, என்னம்மா ஏன் கத்துன? ஐயோ, சொல்லு யாழினி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு ஏதோ கனவு வந்து பயந்துட்டேன்னு சொல்றாங்கடி. என்ன கனவுமா வந்துச்சு? அதாண்டி, உன் அபிராமி அண்ணி இருக்காளே, என் கனவுல வந்து பேயா அவ என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டாடி. அம்மா, அபிராமிய நாங்க பேய் பேய்ன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அத நினைச்சிட்டே படுத்துட்டு இருந்திருப்ப. அதான் கனவுல வந்து உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சிருக்காங்க. சரி, பேசாம படு, நான் போறேன். இவ ஒருத்தி. அம்மா, அம்மா கனவுல அபிராமி அண்ணி பேய வந்து கழுத்தை நெரிச்சிருக்காங்களே. இனிமே இந்த ரூம்ல படுக்க கூடாது. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் சாமி. அம்மா சாப்பிடுங்கம்மா. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தல்ல, அது அங்க பாரு என்ன பண்றான்னு. எனக்கு வேண்டாம் மகனே. அம்மா நீ சாப்பிடுறதுக்காக வாங்கி வச்சிருக்க, நீ சாப்பிடு. இந்தா. சாப்பிடு, அம்மா ஊட்டுறேன், சாப்பிடு. அப்பா, எனக்கு ஊட்டி விட்ட என் அம்மா நீ நினைக்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு பசி ஆத்தணும்னு நான் நினைக்க கூடாதா? இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. இப்ப நீ எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துல, அம்மாவும் என் பிள்ளைங்களும் வயிறார சாப்பிட்டோம்ல, இந்த அம்மா கையால நீ சாப்பிடு. பொறு 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 பொறு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. உங்க கையால எனக்கு ஊட்டி விடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தா. அப்பா அங்க பாருங்கப்பா, என் பொண்ணு ஆம்பளை குரல்ல பேசிட்டு இருக்கா. உன் பொண்ணு எங்க பேசிட்டு இருக்கா? அங்க அவ உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட ஆத்மா தான் பேசிட்டு இருக்கு. அப்படின்னா என் பொண்ணு இனிமே வீட்டுக்கே வரமாட்டாளா? இந்த சூனியக்காரி கூடவே இருந்துருவாளா? மேகலாவை இப்படியே விட்டா அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரிதான் நடக்கும். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என் பேத்தியை விட மாட்டேன். மேகலா பிடிச்சிருக்கிற அந்த கெட்ட ஆவியை துரத்துறதுக்கு நீங்களும் என்னென்னமோ பண்ணீங்க, ஆனா எதுவுமே பலன் கொடுக்கலையே தாத்தா. தெய்வத்துக்கு சக்தி இல்லைன்னு எனக்கு சவால் விடுறா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா. தெய்வத்தோட சக்திக்கே சவால் விடுற கெட்ட சக்தியா தான் அது இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழக்க வைக்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. இப்ப இவள இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போறது? நான் பாத்துக்கிறேன் மாமா. பாடா. ஏய் துர்சக்தியே, எங்க வீட்டு பொண்ண உன் இடத்துக்கு வர வச்சு விளையாட்டு காட்டுறியா? டேய் பூசாரி,
இது உன் பொண்ணு இல்ல, இது என்னோட மகன். நீதான் தேவையில்லாம உன் குடும்பத்தோட வந்து எங்க சந்தோஷத்துக்கு எடுக்கிற. இது எங்க இடம். எங்களோட அனுமதி இல்லாம வந்ததே தப்பு. வந்த வழி அப்படியே போயிடு, போயிடு. டேய், நான் பெத்த மகனே, நீ அவங்களுக்கு சொந்தம்னு ஒரு கூட்டமே சொந்தம் கொண்டாடி இங்க வந்து நிக்குது. அவங்கள அடிச்சு விரட்டு. ஏய், இந்த உடம்பு எப்ப உங்க வீட்டுக்கு வருதோ அப்பதான் உங்களுக்கு சொந்தம். நான் இப்போ என் பெத்த அம்மா கூட இருக்கேன். இப்ப நான் இவங்களுக்கு தான் சொந்தம். இனி எப்பவோ என்ன தேடி வராதீங்க. போங்க.